இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எக் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ கொதிக்கிற தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் மேகி நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. போதும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மிடில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் எத்தனை பேக்கெட் மேகி சேர்க்குறீங்களோ அத்தனை பேக்கெட் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எதாவது தேவை இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா கலந்து வரணும். இப்போ பாருங்கள், சூப்பராக கலந்து வந்துருச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவினதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய எக் மேகி நூடுல்ஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.